சங்ககிரி என்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. டேய் முனியா, அந்த மேல தெரு முனுசாமி கிட்ட இருந்து இன்னைக்கு வட்டி வரணும்ல, என்னாச்சு? ஐயா, அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, 2 நாள் டைம் கேட்டா ஐயா. டைமா? எனக்கு தெரியாதா இந்த நாடகம் எல்லாம்? வட்டிக்கு டைம் கேட்கிறவ அசலுக்கு ஆப்படிக்க பாக்குறான்னு அர்த்தம். வண்டி எடு, நானே வரேன். வட்டி வரலன்னா அவன் வீட்டு வாசல்ல இருக்கிற பசு மாட்டை அவுத்துட்டு வந்துருவோம். என்னங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவம் அந்த முனுசாமி ஏழையான ஆளு. ஒரு 2 நாள் போனா என்ன குறைஞ்சிடவா போகுது? மரகதோ, உனக்கு இந்த வியாபாரத்தை பத்தி தெரியாது. இரக்கத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்டனு, பணத்தை விட வேண்டிய இடத்துல விடக்கூடாது. ஒரு நாள் வட்டி தள்ளி போனா என் கணக்குல 1 ரூபா குறையும். அந்த 1 ரூபா தான் நாளைக்கு 1 லட்சமா மாறும். இந்த ஊர்ல காசினா பயம் இருக்கணும், அப்பதான் என் கல்லா பெட்டி நிறையும். என்னோ பண்ணுங்க, நான் சொல்லுது நீங்க கேட்கவா போறீங்க? என்ன வேலா, காலையிலே வந்து நிக்கிற? அந்த வட்டியோட சேர்த்து 50,000 கொண்டு வந்தியா, இல்ல நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்தியா? ஐயா சாமி, கொஞ்சம் மனசு வைங்க ஐயா. மக கல்யாணத்துக்காக அவசரத்துக்கு வாங்கினது தான் அந்த 10,000. 3 வருஷமா என்னால முடிஞ்ச வட்டிய கட்டிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு 50,000ன்னு சொன்னா நான் எங்க போவே? ஏலே வேலா, சும்மா கதை விடாத. அன்னைக்கு நோட்ல கையெழுத்து போடும்போது தெரியலையா வட்டி ஏறும்னு? இப்போ வந்து பாசம் பேசுற? எனக்கு பாசம்லாம் தெரியாது, காசுதான் தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பணத்தை வைக்கலன்னா உன் நிலத்துல நான் தென்னங்கன்று நட்டுடுவேன். அந்த நிலத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. அந்த நிலத்துல தான் என் குடும்பமே வாழுது. அதை நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க நடுத்தெருவுக்கு தான் வரணும். கொஞ்சம் மனசு வைங்க ஐயா, அசலை மட்டும் கட்டிடுறேன். என்னது, அசலை மட்டும் கட்டுவியா? அப்போ இத்தனை நாள் நான் போட்ட கணக்கெல்லாம் என்னாச்சு? போறா, போய் பணத்தை திரட்டுற வழிய பாரு. இல்லன்னா ஊர் பஞ்சாயத்துல உன் மானத்தை வாங்கிடுவேன். போ. காசி அப்படி சொன்னதும் வேலன் ரொம்ப கவலையா அங்கிருந்து போனான். வேலன் வீட்டுக்கு போகும்போது அவனோட மனைவி மாறி அவனுக்காக காத்துட்டு இருந்தா. என்னங்க, காசி ஐயாவை பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? கொஞ்சம் இறங்கி வந்தாரா? அந்த மனுஷ மனசுல ஈரமே இல்ல, வெறு பணத்தாசைதான் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 50,000 கொடுக்க சொல்றாரு. இல்லன்னா நிலப்பத்திரத்தை என் பேருக்கு எழுதி கொடுன்னு கத்துறாரு. மக கல்யாணத்துக்கு வச்சிருந்த ஒரே துண்டு நிலம் இப்போ கைவிட்டு போயிடும் போல இருக்கு. அரப்பாவமே, 10,000 வாங்கினதுக்கு 5 மடங்கு வட்டியா? இது என்ன ஊரு, என்ன உலகம்? அந்த நிலத்தை நம்பிதானே நம்ம பொண்ணுக்கு ஒரு இடத்துல பேசி வச்சிருக்கோம். நிலம் போயிட்டா அந்த புள்ளியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவருக்கு அதெல்லாம் கவலை இல்ல மாறி. சட்டம் என் பக்கம் இருக்கு, வட்டிக்கு வட்டி போடுவேன்னு மிரட்டுறாரு. அந்த காசி நிறைய விட பெரிய ஆளாச்சே. நீங்க தைரியமா இருங்க. நம்ம கஷ்டம் தீர அந்த தெய்வந்தா ஏதாவது வழி காட்டணும். முதல்ல வந்து 4 வாய் கஞ்சி குடிங்க. மனசுல இவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டு கஞ்சி எப்படி மாறி தொண்டையில இறங்கும்? அந்த நிலம் போயிட்டா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. நிலம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உயிர் போனா வருமா சொல்லுங்க? இப்படி மாறி பேசிட்டு இருந்தா. ஆனா வேலன் எதையும் காதுல வாங்காம ரொம்ப கவலையா அங்கிருந்து போனான். கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு மரத்தடியில ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா அருணும் மதனும் வந்தாங்க. வேலன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வேலைன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னா? அதை ஏன் தம்பி கேக்குற? அந்த காசிபாய கிட்ட கைமாத்தா வாங்கின 10,000 ரூபாய் இன்னைக்கு 5,000 வட்டியோட 50,000 ஆகி நிக்குது. பணத்தை இப்பவே கொடு, இல்லன்னா உன் நிலப்பத்திரத்தை வச்சு அசல் எழுதி கொடுன்னு சொல்றான். என் மக கல்யாணத்துக்கு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த நிலந்தா தம்பி. அண்ணே, அந்த ஆளுகிட்ட போய் பேசுவோம் வாங்க. வட்டிக்கு வட்டி போடுறது அநியாயம் இல்லையா? வேணா அருண், அவன்கிட்ட நியாயம் பேசின வேலைக்கு ஆகாது. ஆசை காட்டினாதான் அந்த ஆள் ஆப்புல சிக்குவான். வேலண்ணே, நீங்க கவலைப்படாம இருங்க. அந்த பத்திரத்தை மீட்கிறது எங்க பொறுப்பு. அப்படி சொல்லிட்டு அருணும் மதனும் காசியோட வீட்டுக்கு போனாங்க. என்னடா 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயா, இப்போ ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இத பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்ச அப்புறம் ஊரே இங்கதான் வந்து நிக்கும், பாத்துக்கோங்க. என்னடா விஷயம்?
காதுல சொல்லு. ஐயா, எங்க தாத்தா காசியிலேருந்து வரும்போது ஒரு மாய கம்பளி கொண்டு வந்தாரு. இதை போத்திக்கிட்டு நாம எதை நினைச்சாலும் அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும். தங்கம் வேணும்னா தங்கம், வைரம் வேணும்னா வைரம். ஆமாங்கய்யா, நேத்து கூட இவ இத போத்திக்கிட்டு பக்கோடா வேணும்னு நினைச்சா. அடுத்த நிமிஷமே தட்டுல சூடா பக்கோடா வந்துருச்சு. ஐயா, இதை பாருங்க. என்னடா சொல்றீங்க? நிஜமாவா? இதோ இந்த பழைய துணியா அது? ஒருவேளை பொய் சொன்னீங்க, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா, ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த கம்பளியை போத்துட்டு படுக்கும்போது மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. முக்கியமா குரங்கு பத்தின நினைப்பு வரவே கூடாது. குரங்கா? அது ஏன்டா வரப்போகுது? ஏன்னா இந்த கம்பளியை செஞ்சது ஒரு பெரிய சித்தரா. அவருக்கு குரங்குனா பிடிக்காதான். அதனால குரங்குன்னு மனசுல நினைச்சாலே இதோட பவர் போயிடுமா. இதோட விலை 50,000 ரூபாய். வேலனன் தர வேண்டிய கடனுக்கு சமம். உங்களுக்கு சம்மதமா? 50,000 போனா என்ன? இத வச்சு நம்ம கோடி கோடியா சம்பாரிச்சதுல. சரிடா, இந்தா வேலனோட நிலத்து பத்திரம். அவனோட கடன் தீந்துச்சு. இந்த கம்பளிய என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு காசி அந்த பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்தான். அவங்களும் அந்த கம்பளிய காசி கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. மரகதோ, இங்க பாரு, இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டோ கூரையை பிச்சிட்டு வந்திருக்கு. என்னதுங்க இது? ஏதோ பழைய கிழிஞ்ச போர்வையை தூக்கிட்டு வந்து இவ்ளோ குதிக்கிறீங்க. எவன் தலையில மிளகா அரைச்சிட்டு வரீங்க? அடியே, இது சாதாரண போர்வை இல்ல, மாய கம்பளி. அந்த அருண் மதன் கிட்ட இருந்து இத கைமாத்திட்டு வந்துட்டேன். இத போத்திட்டு படுத்தா நினைச்சதெல்லாம் நடக்கு. நாளைக்கு காலையில பாரு, நம்ம வீட்டு பெட்டி முழுக்க தங்க காசா இருக்க போகுது. ஐயோ சாமி, விவரமான அந்த பசங்க உங்ககிட்ட இத கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். பேசாம அந்த வேலங்கிட்ட வாங்கின 50,000 ஒழுங்கா வாங்கிட்டு வந்திருக்கலாம். இத போத்திட்டு படுத்தா தங்கம் வருமா? நல்லா இருக்கு கதை. நீ சும்மா இரு மரகதோ, உனக்கு விவரம் பத்தாது. அவனுங்க ஏதோ குரங்கு நினைப்பு வரக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை சொன்னானுங்க. எனக்கு தான் கணக்கு வழக்கே அத்தப்படியாச்சே. நான் ஏன் குரங்க நினைக்க போறேன்? இன்னைக்கு ராத்திரி நான் கோடீஸ்வரன் ஆக போறத மட்டும் பாரு. சரிங்க, சரி. உங்க ஆசை உங்களை எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த வேலன் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த நிலத்தை இப்படி ஏமாத்தி வாங்குறது நமக்கு நல்லதில்ல. சாபம்தான் வருது. நீ உன் வேலைய பாரு மரகதோ. சாபமாவது ஒன்னாவது தங்கம் வந்தா எல்லாம் சரியாயிடும். காசி அந்த போர்வையை போத்திட்டு நைட்டு படுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பெரிய தங்க புதையல் கிடைக்கணும். தங்கம், வைர வைடூரியம், புதையல். ஆமா, அந்த மதன் சொன்னானே குரங்கு நினப்பு வரக்கூடாதுன்னு. குரங்க நினைக்கவே கூடாது. குரங்கு குரங்கு அடைச்சே, ஏன் குரங்கு ஞாபகமா வருது? அப்படி நினைச்சிட்டே புரண்டு புரண்டு படுத்துட்டே இருந்தான். ஆனாலும் அவனுக்கு குரங்கு நினைப்பேதான் வந்துட்டு இருந்துச்சு. குரங்கு குரங்கு அடைச்சே, ஏன் குரங்கு ஞாபகமாவே வருது? மரகதோ மரகதோ, தூங்குறியா? எங்க என்னாச்சு இப்போ? இல்ல, அந்த மதன் பைய சொன்னான்ல குரங்க நினைக்க கூடாதுன்னு. இப்போ கண்ணை மூடினாவே அந்த குரங்கு தான் வந்து இழிக்குது. நீங்க பேசாம அந்த போர்வையை சுருட்டி வச்சுட்டு தூங்குங்க. காசி நைட்டு ஃபுல்லா குரங்க பத்தி நினைச்சிட்டே தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காசி அருண் மதனை தேடி ரொம்ப கோபமா போனான். அருணும் மதனும் வேலங்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு ஊருக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. டேய் ஏமாத்துக்கார பயல, அந்த கம்பளி வேலை செய்யலடா. ராத்திரி முழுக்க அந்த குரங்கு தான் என் கண்ணு முன்னாடி வந்து ஆடுச்சு. என் பணத்தை கொடு, இல்லைன்னா நான் கொடுத்த நிலப்பத்திரத்தை கொடு, இல்லை உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயா, நான் தான் அப்பவே சொன்னேனே குரங்கு நினைப்பு வந்தா வேலை செய்யாதுன்னு. நீங்க ஏன் குரங்கு நினைச்சீங்க? நினைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அதுவே தான்டா வருது. ஐயா, மனுஷன் எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதைத்தான் மனசு முதல்ல நினைக்கும். இதுதான் உலக நீதி. அடுத்தவன் நிலத்தை படிக்கணும்னு நீங்கள் நினச்ச பேராசைதான் உங்களை அந்த குரங்குக்கு முன்னாடி முட்டாளாக்கியிருக்கு. இல்லாத ஒரு மாய கம்பளிக்காக 50,000 ரூபாயை தூக்கி கொடுத்தீங்களே. ஆனால் வேலை அண்ணன் 10,000 வாங்கினதுக்காக அவர் வாழ்க்கையே பறிக்க பார்த்தீங்களே. இது உங்களுக்கே அடுக்குமா சொல்லுங்க? இப்படி அருணும் மதனும் சொன்னதும் ஊர்க்காரங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. காசிக்கு அப்பதான் தான் எவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோன்னு புரிஞ்சது. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. பேராசையில கண்ணு மண்ணு தெரியாம ஆடுனதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. வேலா, உன் பத்திரத்தை, அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. இனிமே இந்த ஊர்ல யார்கிட்டையும் நான் அநியாய வட்டி வாங்கவே மாட்டேன். காசி அப்படி சொன்னதும் வேலை ரொம்ப சந்தோஷமா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான்.